தற்போதைய அண்மை செய்தியாக தமிழ்நாட்டில் 12 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய அண்மை செய்தியாக 12 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 12 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக தமிழ்நாட்டில் 12 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காரைக்குடி உதவி காவல் கண்காணிப்பாளராக அனிகேத் அசோக் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் ஏஎஸ்பியாக ரவீந்திரகுமார், நாமக்கல் ஏஎஸ்பியாக ஆகாஷ் ஜோஷி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருமங்கலம் ஏஎஸ்பியாக அன்சுல் நகர், நாகர்கோவில் ஏஎஸ்பியாக லலித்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி நகர ஏஎஸ்பியாக மதன், அருப்புக்கோட்டை ஏஎஸ்பியாக மதிவாணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தற்போதைய அண்மை செய்தியாக தமிழ்நாட்டில் 12 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. 12 ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டு இருக்கிறது. குறிப்பாக அந்த 12 ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஏஎஸ்பி கேடரில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் பயிற்சி முடித்து தமிழக கேடருக்கு அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு கேடருடைய 12 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு தான் புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக காரைக்குடி ஏஎஸ்பியாக அன்கித் அசோக் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது போல மொத்தம் 12 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் ஏஎஸ்பியாக ரவீந்திரகுமார் குப்தா, நாமக்கல் போலீஸ் ஏஎஸ்பியாக ஆகாஷ் ஜோஷி, மதுரை திருமங்கலம் ஏஎஸ்பியாக அன்சுல் நாகர், நாகர்கோவில் ஏஎஸ்பியாக லலித்குமார், தூத்துக்குடி டவுன் ஏஎஸ்பியாக டாக்டர் சி மதன், அருப்புக்கோட்டை ஏஎஸ்பியாக மதிவாணன், திருவண்ணாமலை டவுன் ஏஎஸ்பியாக சதீஷ்குமார், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஏஎஸ்பியாக சிருஷ்டி சிங், தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு ஏஎஸ்பியாக அச்சுமி. இந்த பொறுப்பு என்பது புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவுக்கு என்று துணை ஆணையர் மட்டுமே இருக்கிறார். தற்போது அதற்கு கீழ் இருக்கக்கூடிய பொறுப்பாக புதிய பொறுப்பு ஏஎஸ்பியாக புதிய பொறுப்புக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஓசூர் ஏஎஸ்பியாக அக்ஷய் அனில் வாகரை, மொத்தம் 12 ஏஎஸ்பிகளுக்கு பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஏஎஸ்பியாக பணியாற்றிய பிறகு எஸ்பியாக இதற்கு அடுத்ததாக அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும். தற்போது இது ஒரு பயிற்சி அடிப்படையிலேயே இந்த பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.